ஸ்நாக் போதவா இந்த வாங்கிக்கோ வச்சி பாருங்க போய் சொல்றேன் நீங்க எப்படி தோத்தனே என்னடா இது உண்மையான குத்து சண்டை இனிமே தான் பார்க்க போறீங்க. என்னடா இந்த குத்து குத்துறான்? சூப்பரா நிக்குதுல. என்னடா அது டிவில இருந்து புகையா வருது? படம் தீயா இருக்கு மச்சான். எங்க அம்மா திட்ட போறாங்கடா. அப்பயே சொன்னேன் வேணாம் வேணான்னு. கேட்டிங்களாடா? எவ்வளவு நான்டா பாப்பீங்க? நல்லா ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு கழிச்சிரதடா. எங்கள சொல்றியா? அமுதா ஆஃப் பண்றா. ஆஃப் பண்றா டேய். ஆஃப் பண்றா டேய். தெரியாதுடா. டேய் நிஜமா தெரியாதுடா. என்னடா அதுக்குள்ள உங்க அம்மா வந்தாங்க. என்னடா உங்க அம்மா பத்தி பேசினா சும்மா இருக்கேன். நான் அவ்வளவுதான். எங்க அம்மா ஏடா இந்த சீன்ல யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முதல் இரவுக்கு பால் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். தான சீடியில பாத்துட்டோம். என் புருஷன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாரு. நான் எதுக்குங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். அது ஒரு சம ஜோக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி பேங் என் தலையில விழுந்து நான் செத்துட்டேன். ஸ்பாட் அவுட். அந்த ஜோக் என்னன்னு தெரியாதனால என் ஆத்மா சாந்தி அடையாம அடைஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் ஓகே. நீங்க எதுக்கு இந்த சீடியில இருந்து வந்தீங்க? வாட் சீடி? ஓ மை காட். எப்போ? அது நான் இல்ல. அட போங்க. இதாங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன ஒரு நல்ல ஜோக் சொல்லி யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்கள உயிரோட விட்டுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, சிரிக்க வைக்கலன்னா கொடூரமா கொண்டுவேன். இது ஒரு பேய். இதுக்கு பேக் ஸ்டோரி என்ன? சீக்கிரம் படத்தா போடுங்கடா. வீட்டுக்கு வேற கிளம்பணும். ஹோம்ஒர்க் வேற நிறைய இருக்குது. ஜோக்கு நல்லா இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஜோக்கு கேட்பேன். ஜோக்கு ரெடியா இல்லைன்னா சாக ரெடியா இருந்துக்கோங்க. அதையும் மீறி என்கிட்ட ஜோக் சொல்லாம தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, உங்க சாவு கொடூரமா இருக்கும். உங்க கையை உண்டம் காரு உங்க பேரண்ட்ஸ்னால வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. கண்ட தொண்டமா வெட்டி கலைச்சு போட்டேன். ஒண்ணுமே தெரியல. டார்ச் அடிச்சு பார்ப்போம். இன்னும் பேஸ் இருக்க வேண்டியதுல ஃபேஸ் இருக்கு. நான் பாக்குறேன். பேய்டா. இப்போ நமக்கு ஜோக் சொல்றது தவிர ஷோரா வர வழியே இல்லையாடா? ஆமாண்டா. மச்சான் அந்த ஜோக் நான் சொல்லிக்கிட்டுமா? உனக்கே தெரியும் நான் ஜோக் சொன்னா என்ன ஆகும்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஜோக் சொல்ல போறேன். ஜோக்கு. ஏ மாலி மச்சாவா? ஐயோ மாலி அடிக்குற. ப்ளீஸ் டா. ஏய் அதெல்லாம் முடியாது. நான் கஷ்டப்பட்டு யோசிச்சது நான் தான் சொல்லுவேன். அத நான் சொல்றேன். ஏன் ஜோக்டா? பழனி ஏன் ஜோக்டாது? போலாம்ல. என்னடா போலாம் சொல்றான்? டேய் என்ன சொல்றா? போறியா? என்ன வர ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஜோக்கல்ல நீ போக மாட்டேங்குது. டைம் 1:55.
இன்னும் 5 நிமிஷத்துல என் டியூட்டி முடியுது. அதுக்குள்ள நீங்க சொல்லி முடிக்கலனா உங்களை முடிச்சுட்டு போயிட்டேன். டேக்குண்டா நீ சொல்றா. சொல்றா டேய் நீ சொல்றா. இதே மாதிரிதான் ஒரு பேய் போல சந்திரமுக்கின்னு. அதுல தலைவர் வடிவேலுவ ஒரு பேயோட வீட்டுல விட்டுட்டு போயிருவாரு. அப்போ வடிவேலு கோபாலு கோபாலுன்னு என்ன மாதிரியே கத்திட்டே இருப்பாரு. செம காமெடி. சாரி நான் கமெண்ட் அந்த படம் பார்க்கல. இப்போ உங்களை சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதானே. சாரி சிஸ்டர் சாரி சிஸ்டர். கிச்சி 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 சிரிச்சு தானே ஆகணும். எப்படி நான் சொல்லி உனக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. சரி இப்போ நான் ஒரு ஜோக் சொல்றேன். ஜோக். புரியுது. இப்படி ஒரு ஜோக் சொன்னதுக்கு நான் செத்துடலாம். எனக்கு விட்டுருங்க. அந்த சம்பவத்திலிருந்து உயிர் தப்பிய தங்கம் என்கிற தங்கதுரை அவர் நண்பர்களின் நிலை யாருக்கும் நேர்ந்திடக்கூடாது என்று இப்படிப்பட்ட பேய்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள தங்கதுரையின் தற்கொலை ஜோக்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டு தனது நட்பணியை தொடர்ந்தார்.